தான் விரும்பினதை செய்ய முடியாது, தான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்க முடியாது, தான் நினச்சதை எதையுமே பண்ண முடியாது, தான் நினச்சதைபடி செய்ய வாழ முடியாது, சாப்பிட முடியாது, தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக தான் எல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட சிறையிருப்புக்கு போனவங்களை கர்த்தர் அவங்க கண்ணீரை கொண்டு அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தாராம். ஆமென், ஆமென். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையில் கூட எதுவுமே நான் நினச்ச மாதிரி இல்லையே. ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய சிறையிருப்பு. ஒருவேளை நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, ஒன்று கூட அமையலையே, எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எவ்வளவோ பிரயாசப்படுறேன், எவ்வளவோ உழைக்கிறேன், எந்தவித வளர்ச்சி என் வாழ்க்கையில் இல்லை, எந்தவித முன்னேற்றம் இல்லை, இந்த சிறையிருப்பு மாறலை, இந்த நோய் போகலை, இந்த பிசாசு போகலை, இந்த கடன் தொல்லை தீரலை, இந்த எடுத்த காரியம் முடியலை, இது நடக்கணும் பார்த்தா நடக்கலை, எதை தொட்டாலும் நஷ்டம், எதை பண்ணாலும் அதில் ஒரு வேதனை, எந்த மனுஷன் வந்தாலும் என்னை வேதனைப்படுத்துகிறான், வெக்கப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான், நான் எங்கே போனாலும் துக்கத்தை தான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டத்தை தான் சம்பாதிக்கிறேன், இதயம் நொறுங்குண்டு தான் நான் இருக்கிறேன், நான் வேதனைப்பட்டு தான் இருக்கிறேன், என் வேதனை தீரலை, என்னுடைய ஸ்தோத்திர பாரங்கள் போகலை, எனக்கு பல நேரத்தில் குடும்பத்திலேயே எனக்கு குழப்பம், எனக்கு கணவரால் நிம்மதி இல்லை, மனைவியால் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளால் எந்தவித லாபம் இல்லை, எனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வழியும் எனக்கு திறக்கப்படலை, அடைக்கப்பட்டது போல இருக்கிறது. பல காரியத்தை நினைக்கும் போது என் வாழ்க்கையில் எனக்கே நான் ஏன் தான் வாடுறேனோ அப்படி என்ற ஒரு கேள்வி எழும்புது. பல நேரத்தில் பயம் வருது, பல நேரத்தில் எனக்கு ஸ்தோத்திரம் என் வாழ்க்கை எனக்கு பிடிக்காமல் இருக்கிறது, சில நேரங்களில் மரணத்தை குறித்த எண்ணம் கூட வருகிறது. இப்படி பல சிறையிருப்புகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கப்புறம் நான் என்ன தான் பண்ண போகிறேனோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையில் எழும்பலாம். அது ஒரு சிறையிருப்பு. இப்படி 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 நம்ம வாழ்க்கையில் எழும்பி வருகிற ஒவ்வொரு சிறையிருப்பையும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், நீ சிந்தின கண்ணீரை கொண்டு நான் அதற்கு பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சிந்தின கண்ணீரை கொண்டு இத்தனை சிறையிருப்பும் உனக்கு பெரிய காரியமாக மாறும்.